ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயின் டேட்டாவோட பார்ட் 5 தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி இந்த கிராஃப்ஸ் எல்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். இந்த இடத்துல நான் நிஃப்டி 15 போட்டேன். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Nifty_Bankன்னு மாற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம பேங்க்குக்கு பண்ணிட்டு இருக்கனால ஸோ பேங்க்குக்கு போட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து உள்ள Nifty 15 இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே பேங்க்னு மாற்றிருங்க. ஸோ அதை நான் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே Nifty 50லேருந்து Nifty பேங்க்குக்கு மாற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெண்டு வந்து பேரிஷ் புல்லிஷ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஷார்ட் பில்டப் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ்க்கு பதில் பேரிஷ்னு மாற்றிடுங்க. ஸோ அதே மாதிரி பேரிஷ் அப்படின்ற இடத்துல புல்லிஷ்னு மாற்றிடுங்க. ஸோ அந்த ஃபார்முலா காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ புட்டு ஷார்ட் பில்டப் நடக்குது, புட்டு செல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து புட்டோட ட்ரெண்டு வந்து பேரிஷில் இருக்குது, PE வந்து செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் சைடும் அதே தான் உங்களுக்கு வரும், ரைட்? ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ அவ்வளோதான், சின்ன கரெக்ஷன்ஸ் தான். வேறு ஏதாவது கரெக்ஷன் எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது ஒருவேளை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ரைட், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த சார்ட்டு நம்ம இந்த வந்து நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி பண்ணலாம், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும், ப்ரைஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னென்ன பண்ண முடியுமோ வால்யூம்க்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச், நெட் சேஞ்ச், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இங்கே வந்து CE ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இங்கே வந்து PE ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஈக்குவல்ட்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் டேட்டாவே எடுக்க போகிறதில்ல, ஃபுல் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எடுக்க போகிறதில்ல. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட் இல்லைங்களா? இந்த 34,500லேருந்து 38,000 வரைக்கும் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டாலே போதுமானது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இந்த இடத்துல 56ல் டபுள் ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்த சூஸ் பண்ணி என்டர் அடிச்சிடுறேன். அப் டு இதை அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ ஒரு 38,000 வருது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 38,400 வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl D கொடுத்துருங்க. 92, 93, 94, 38,400 வரைக்கும் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ K95 வரைக்கும் இங்கே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு போடுங்க. அகைன் பேங்க் நிஃப்டியில் போய்ட்டு எந்த இடத்துல நம்ம 56 வச்சுருக்கோமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிங்க, என்ட்ரு அடிச்சிருங்க. இது அப்படியே கம்ப்ளீட்டாக பிடிச்சி ட்ராக் பண்ணி இங்கே விட்டுருங்க. VLOOKUP போட்டுக்கலாம், பட் பெட்டர், இது ஈஸியாக குயிக்காக இருக்கும். ஈக்குவல் டு போட்டுங்க. இப்போ புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி அதுவும் 56ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல இருக்குது, செலக்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அப் டு இந்த ரோ வரைக்கும். ஓகே, ஸோ இது புட்டுக்கு, இது காலுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துடுறோம். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து கால் COI, புட்டோட COI, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இதையும் காப்பி பண்ணி இன்னொரு செல்லையும் போட்டுப்போம். இங்கே வந்து வால்யூம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், கால் வால்யூம், புட் வால்யூம், ரைட்? ஸோ நம்ம வந்து ப்ரைஸ்க்கு போட்டுக்கலாம். ப்ரைஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைஸ் ஏறுதா இறங்குதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ்ன்னு போட்டுட்டு கால் ப்ரைஸ், கால் LTP, புட்டோட LTP. ஸோ இது வரைக்கும் போட்டாலே போதுமானது நமக்கு, ரைட்? ஸோ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை தான் இதை அப்படியே நம்ம இங்கே ஈக்குவல் டு போட்டு நீங்கள் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் இழுத்து விட்ருங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு இதை போட்டு என்டர் அடித்து விட்ருங்க. அதையும் கம்ப்ளீட்டாக இழுத்து விட்ருங்க. ஸோ அகைன் இங்கேயும் ஈக்குவல் டு போட்டு இதை செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சிடுவோம். ட்ராக் பண்ணி அப் டு இது வரைக்கும் விட்டுடலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஸோ நம்ம ஈக்குவல் டு போயிட்டு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பேங்க் நிஃப்டியில் போயிட்டு நம்மளோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 56. இதில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணி என்டர் அடிக்கிறோம். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணுறோம் அப் டு இது வரைக்கும். அகெயின் புட்டில் போயிட்டு ஈக்குவல் டு போட்டு பேங்க் நிஃப்டியில் போயிட்டு புட்டில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ அகெயின் 56ல் போயிட்டு நம்ம இதை சூஸ் பண்ணி பிடிச்சிக்கிறோம். அப்படியே ட்ராக் பண்ணி அப் டு இந்த லெவல் வரைக்கும் விட்டுறோம். ஸோ கால் வால்யூம் அகைன் ஈக்குவல் டு பேங்க் நிஃப்டி, வால்யூம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 56 சூஸ் பண்ணிக்கிறோம். என்டர், புட்டோட வால்யூம் ஈக்குவல் டு போட்டு பேங்க் நிஃப்டி போயிட்டு வால்யூம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அகைன் ட்ராக் பண்ணி விட்டுறோம்.
அகைன் கால் எல்டிபி ஈக்குவல் டு பேங்க் நிஃப்டி. காலோட எல்டிபி 56 இங்கே இருக்குது. புட்டோட எல்டிபி பேங்க் நிஃப்டி இங்கே இருக்குது. ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி விட்ருவோம். ஸோ வீடியோ சீக்வன்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா வீடியோ லென்த்து ஒன்று நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு டைம் ஆகும். அதனால் உடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, பொறுமையாக தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கும் டைம் ஆகுது, அதனால தான் சொல்ல வரேன். ரைட். ஸோ நான் இப்போ போகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட்டில் போயிட்டு சார்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வந்துச்சு. இங்கே லைன் சார்ட்டுக்கு பதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலம் சார்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த காலம் சார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் ரெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை கலர் மாற்றுவோம். இதை கொஞ்சம் பெருசாகி இப்படி வச்சுப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டப்பில் போகிறோம். எல்லாமே பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில். ஓகே, ஸோ நான் கஸ்டமைஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன், சார்ட் பேக்ரவுண்டை வந்து நான் வந்து பிளாக் மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கோங்க, பிளாக் தான் மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மாதிரி பிளாக் வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ பார்டர் கலர் வந்து நம்ம வந்து ஒயிட் வச்சுக்கலாம். தீம் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். 3D போட்டுக்கலான்னாலும் போட்டுக்கலாம், வேணான்றதும் வேண்டானா விட்டுருங்க. 3D போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் 3D போட்டுக்கிறேன். ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, கால் அண்ட் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கால் வெர்சஸ்ன்னு போடலாம், WVS. ஓகே, COI வெர்சஸ் POI அப்படின்னு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து பொசிஷனை வந்து நம்ம சென்டர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ போல்டு கொடுத்துங்க. கலர் வந்து ஒயிட் கொடுங்க, அப்போ தான் தெரியும் நல்லா. ஸோ சீரீஸில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைன் கலர் வந்து நம்ம வந்து ரெட்டு கொடுப்போம். சாரி, ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும், திக்னஸ்லாம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனில் போனீங்க அப்படின்னா கீழே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் முதல்ல தெரியாமல் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம தெரிகிற மாதிரி ஒயிட் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துறோம். வெர்டிக்கல்லையே நம்ம வந்து ஒயிட் கொடுத்துறோம். ஸோ அப்போ தான் சைடில் வந்து வால்யூம் கவுண்டோட அது எவ்வளோ அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ரெண்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். மேஜர் கிரிட் லைன்ஸை வந்து நீங்கள் வந்து ஏதாவது கலர் வைக்கணும். அந்த பின்னாடி ஒரு லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வேல்யூ காமிக்கிறது. ஸோ அது வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். ஒன்று சில பேர் வந்து வேணாம் அப்படின்ட்டு பிளாங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட் ஒயிட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீரீஸில் இருக்குது. அந்த ப்ளூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீரீஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் காலம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலரை மாற்றுறோம். ஸோ அதுக்கு வந்து ரெட்டை கொடுத்துட்றோம். ரைட். திக்னஸை வந்து கொஞ்சம் 1 பிக்சல் பெருசாகிக்கலாமா, ஆட்டோவே இருக்கட்டும். ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ புட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். புட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கொடுத்துருப்போம். ரைட். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்றது 37,000 இருக்குது அப்படின்றது நம்ம க்ளீனாக தெரியும். இன்னும் பெருசாகிறதா இருந்தாலும் ஆசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு ஆட்டோவுக்கு பதில் ஒயிட் கொடுத்துருவோம். ரைட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சார்ட்டை வந்து எடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுப்போம். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ட்டோட டேட்டாலாம் வரும். இதில் செட்டப்பில் போனீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் B1 to B4 அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. ஸோ இதோட இது வந்து என்ன அப்படின்றத நம்ம மாற்றிடலாம். ஸோ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த A1லேருந்து C42 வரைக்கும் இருக்கும். அதை போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், E1லேருந்து Gன்னு மாற்றிடுறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு E1 to G. இப்போ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோடது வேல்யூ மாறிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து F1லேருந்து G42 அதெல்லாமே பக்கவாக வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது, இது ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து கால் ஓப்பன் இந்த டைட்டிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா COIன்னு மாற்றுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமே எடுத்துட்டோம். ரைட். ஸோ ஜஸ்ட் டேட்டா வேல்யூ மட்டும் தான் ஓப்பன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சார்ட்டோட பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேக்ரவுண்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கலரை மாற்றிக்கலாம். சார்ட் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து கலரை மாற்றிக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு எடுத்துட்டோம், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு எடுத்துட்டோம். அடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம்க்கு. அகைன் இந்த சார்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். அகைன் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். டைட்டில் மட்டும் நம்ம மாற்றிடலாம் வால்யூம். இப்போ நம்ம வந்து வால்யூம் மாற்ற போகிறோம். ஸோ இந்த இடத்துல வால்யூம், கால் வால்யூம் வெர்சஸ்
புட் வால்யூம். ஓகே, ஸோ கால் வால்யூம் வெர்சஸ் புட் வால்யூம். ஸோ இதில் வந்து சார்ட் ஸ்டைல் கலர் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இதுக்கு வந்து வேறு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். டார்க் ரெட்டு கொடுக்கலாம், நல்லா இல்லை. ஸோ லைட் ப்ளூ கொடுத்துக்கலாம், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டார்க் ப்ளூ கொடுப்போம். ரைட். ஸோ இப்போ இதில் டேட்டா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஐலேயும் கேலேயும் முடியும். ஸோ அதனால் ஈக்கு பதில் ஐ போடுங்க, ஜிக்கு பதில் கே போடுங்க. போட்டிங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே எல்லாமே மாறிடும். இங்கே வந்து நமக்கு வந்து வால்யூம் சார்ட்டும் நமக்கு கிடச்சிடும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 37,000 தான் நல்லா பில்டாக இருக்குது. அதாவது கால் ரைட்டர்ஸ் நல்லா பில்டாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கலர் மாற்றுறதா இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கிங்க, கீழே தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ அடுத்து நான் இதை அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl V. ஸோ கால் எல்டிபி வெர்சஸ் புட் எல்டிபி. ஓகே, ஸோ அதோட டேட்டா பார்க்க போகிறோம். இது அப்படியே மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டேட்டா எங்கே இருக்குன்னு பாருங்கள், M to O. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட் ஸ்டைலில் போய்ட்டு செட்டப்பில் போய்ட்டு ஐக்கு பதில் M போடுறோம், கேக்கு பதில் O போடுறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து கால் புட்டு வந்து கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு. இது வந்து ரெட்டில் இருக்கிறது எல்லாமே கால், க்ரீனில் இருக்கிறது எல்லாமே புட். அதாவது அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது எல்லாமே டவுனில் இருக்குது காலில். அதே மாதிரி புட்டில் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது எல்லாமே டவுனில் இருக்குது. இந்த மணியில் இருக்கிறது எல்லாமே ஹை ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட். இதை அப்படியே கிளிக் பண்ணி மேலே கொண்டு வந்துடுறோம். இதையும் கிளிக் பண்ணி மேலே கொண்டு வந்துடுறோம். இதையும் கிளிக் பண்ணி இதையும் கிளிக் பண்ணி மேலே கொண்டு வந்துடுறோம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களோட சார்ட் கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேக்ரவுண்டை மாற்றிங்க. ஓகே, ஸோ நான் வந்து எல்டிபிக்கு வந்து கொஞ்சம் லைட்டு, ஓகே, ஸோ இந்த க்ரீனிஷ் மாதிரி இருக்கிற கலர் கொடுத்துட்றேன். ரைட். உங்களுக்கு கேட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஐ மீன் வியூ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைஸ் கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு வந்து ஹைட்டு தான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட கம்ப்ளீட் டேட்டா எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ 37,000 எவ்வளோ இருக்குது அப்படின்றத க்ளீனாக காமிக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு வந்து 37,000 தான் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக காமிக்கும், எல்லா இடத்துலையும் பக்காவாக உங்களுக்கு டேட்டா காமிச்சிடும். ரைட். ஓகே, ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஆப்ஷனை பற்றி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயங்களை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ 2 months தான் ஆகுது, 3 months தான் ஆகுது, நான் இப்போ தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி, இதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ். ஸோ ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல்ல அது ரிலேட்டடான பேசிக் டு அட்வான்ஸ் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் புரிய வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தனியாக நான் வீடியோ சீக்வன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு சீக்கிரமே வந்துடும் நம்ம யூடியூப் சேனல்லையே. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் அதாவது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ரீமியம்லாம் கொடுத்து போகிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரீமியம் காசு கொடுத்து போகிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரீயாகவே நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு வந்து காசு கொடுத்து போகிறீங்க அப்படின்றது அவங்களுக்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ சீக்வன்ஸ். இங்கே வந்துட்டு இதை வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்கிட்ட கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் கண்டிப்பாக எஜுகேஷன் பர்பஸ் தான். எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க, அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரைட். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதாவது இதோட சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்குள்ளே வந்துடும். ஸோ அடுத்த பார்ட் 6, ஏன்னா நமக்கு 3 நாள் வீக்கெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வீடியோவில் போடுறேன், அதாவது பார்ட் 6ல் போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இதோட வீடியோ பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் இது பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்க அப்படின்னா பின்னாடி போய்ட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துட்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. மறுபடியும் நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.